அப்படியே நிப்பாட்டிட்டோம் பாத்தீங்களா? அப்படிதான் நிப்பாட்டி இருக்க கூடாது. இங்கிலீஷ்ல நிப்பாட்டாம இஸ் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? நீங்க தமிழ்ல வந்து நீங்க இஸ்க்குரியது எதுவுமே சொல்லலையே. அவன் ஹீ போட்டீங்க, ஒரு போட்டீங்க, மாணவன் போட்டீங்க, இஸ விட்டுட்டீங்களே. தமிழ்ல சொல்லி இருக்கணுமே. இப்ப சொல்லுங்க தமிழ்ல. கேன் யூ டெல் மீ அவன் இன் ஒரு தமிழ்? மாணவனாக இருக்கிறான். அவன் ஒரு மாணவனாக இருக்கிறான்ங்கிறது தான் உண்மையிலேயே. ஏன் தெரியுங்களா? இதை வச்சுதான் நம்ம கிராமரோட அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர போறோம். இப்ப பார்க்கலாமா? ஹி இஸ் எ ஸ்டூடெண்ட். விக்னேஷ், இதை அப்படியே பாஸ்டுக்கு மாத்துங்க. அவனுடைய மாணவனாக இருக்கிறான். நீங்க அவன் ஒரு மாணவனாக இருந்தான். He was a student. இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. இப்ப மட்டும் இருந்தான்னு வர்றப்ப மட்டும் நம்ம சொல்லிட்டோம். இருந்தான்னு சொல்லணும். இருக்கிறானுக்கு சொல்லாமலே விட்டுட்டோம் பாத்தீங்களா? அவன் ஒரு மாணவன். யுவாச ஸ்டூடெண்ட்னா மாணவனாக இங்கதான் பிடிக்கிறோம். இன்னைக்கு இங்கதான் பிடிக்கிறோம். இந்த வார்த்தை தான் பிடிக்கிறோம். அவ்வளவு முக்கியமான வார்த்தை. இப்ப விக்னேஷ் சொல்லுவாரு, அவன் ஒரு மாணவனாக இருப்பான். இப்ப சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. ஃபியூச்சர்ல He will be a student. அவ்வளவுதான். இந்த பாருங்க, he இத புரிஞ்சுக்க முடியுதா? ஆர் யூ ஏபிள் டு see this? Are you able to? He is, he was, he will be. All right. This is so important. Look at this. Look at this. He is a student, he was a student, he will be a student. இங்கிலீஷ்ல உள்ள பெரிய பெரிய தப்புகள் இங்கதான் நடக்கும். இதை கரெக்டா உணராம இருக்கிறப்பதான் நடக்கும். இஸ் a student, he was a student, he will be a student. So இது ஒரு 2-3 கிளாஸ்க்கு நம்ம இந்த கான்செப்ட் எடுத்துட்டு போய் கொண்டு வந்துட்டே இருப்போம். We are going to take this concept, we are going to do it. But before then, இருந்து அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சிம்பிளா? So look at this preposition we have done. உடன் ஏதாவது ஐடியா இருக்கா? உடன் இருந்து வித் இருந்து அப்படின்னு காக ஃபார் பற்றி about இக்கு டு இருந்து from no அந்த இருந்து இல்ல, அது இருக்கிறது, அது வேற. ரைட். ஆல்னா பை ஓகே. These words are very important with that. இது இல்லாம we know that on நம்ம அதிகமா பார்த்திருக்கோம். on, at, in இப்படி போட்டுங்க. in, on, at அந்த ஆர்டர்ல போட்டுங்க. பட் forget about this. இதுக்கு பேர் வந்து இல். from என்னிடமிருந்து. can anyone say this? என்னிடமிருந்து. Look at that. இருந்து is from. from me. From myself. From me. From myself பின்னாடி வரும். எப்படி வருதுன்னு பாத்துக்கலாம். எனக்கு. For me. அது to எனக்காக. me. To me. எனக்காக. For me. For me. என்னுடன். With me. With me. So இந்த அடிப்படை கூறு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து அப்படியே மைண்ட்ல ஒண்ணு. ஏன் தெரியுங்களா? இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழ் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இங்கிலீஷ் அப்படி இல்லைங்கிறத ஒவ்வொரு வாட்டியும் நீங்க பார்க்க போறீங்க. என்னை பற்றி. about me. என்னால் இது செய்ய முடியும். சோ இப்ப பாருங்க, பை மீ. என்னால். சோ
எங்களிடமிருந்து From us. From our. ஃப்ரம் அஸ் இப்படி கொண்டு வரலாமா? உன்னிடமிருந்து From you. From you. ஃப்ரம் யூ. உங்களிடமிருந்து From you. அதேதான் வரும், அதேதான் வரும். லுக் அட் தட் டிஃபரன்ஸ். அவனிடமிருந்து From him. ஃப்ரம் ஹிம். லுக் அட் தட். ஃப்ரம் ஹி எல்லாம் போட முடியாது, ஃப்ரம் ஹிஸ் எல்லாம் போட முடியாது, ஃப்ரம் ஹிம் தான் போட முடியும். அவனிடமிருந்து From From her. her. From her. அதனிடமிருந்து From it. லுக் அட் தட். லுக் அட் தட். ஃப்ரம் இட். இப்ப ஃப்ரம் இட்னு வருது. அவர்களிடமிருந்து. From them. From them. இந்த இடத்துல போய் ஃப்ரம் தேவோ ஃப்ரம் தேரோ போட்டக்கூடாது. லுக் அட் தட். From them. டு மீ நமக்கு. To us. டு அஸ் உனக்கு. To you. டு யூ உங்களுக்கு. To you. ரெண்டுமே ஒண்ணுதான். டு யூ டு யூ. எஸ் அவருக்கு. To his. அவனுக்கு இல்ல அவருக்கு ரெண்டுமே. டு ஹிஸ் வராதே. To him. டு ஹிம். Him. அவளுக்கு. To her. To her. Her. இப்ப பாருங்க, இந்த ஹர் வந்து அவளுக்கு அப்படிங்கிறப்பயும் அதெல்லாம் வருது. இங்க ஹிம்மு தனியா இருக்குது. ஹிம்மு ஹிஸ்ன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஆணுக்கு. ஆனா பெண்ணுக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. ஹர் மட்டும்தான் இங்கிலீஷ்ல. ரைட். அதற்கு. To it. டு இட். அவர்களுக்கு. To them. டு தம். சோ இன்னைக்கு வந்து ரொம்ப பேசிக் ஸ்ட்ரக்சர் ஹவு வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பேண்டிங்கிறத பார்க்க போறோம். ஃபார் மீ எங்களுக்காக. For us. For us. உனக்காக. For you. For you. For you. உங்களுக்காக. For you. அவனுக்காக. For him. For him. ஃபார் ஹிம்னு தான் போடணும். இந்த இடத்துல ஃபார் ஹியா ஹிஸ் எல்லாம் போட்டக்கூடாது. அவனுக்காக. For her. For her. அதற்காக. For it. It. அவர்களுக்காக. For them. For them. ஃபார் them. ஆல் ரைட். இப்ப இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இது மாதிரி பண்றது. ரைட். வித் மீ அப்படியே போட்டுக்கலாமா? வித் அஸ் போட்டுக்கலாமா? இப்ப Yeah. அந்த பேட்டர்ன் எமர்ஜ் ஆகுது பாத்தீங்களா? அருமையா அப்படியே போயிட்டே இருக்கலாம். வித் அஸ். Yes. வித் யூ. With you. இதுவும் You. வித் யூ தான். ஓகே, இதுவும் வித் யூ தான். Him. வித் ஹிம். With her. வித் ஹர். With it. வித் இட். It. With it. Them. வித் With them. நவ் இது ஈஸியா கொண்டு வந்துடலாமா? என்னமே ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்துடலாமா? இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி. குயிக்கா முடிச்சிடலாமா? about About us. about us. Us. About you. About you. About About you. you. பற்றி. About உங்களை பற்றி. About you. About Right. it. about About him. about him. Him. About them. About her. About her. About it. About it. About them. For them. அதே மாதிரி தான் இங்க அவ்வளவுதான் முடிஞ்சது. by By us, us. by By you, by you. by you, By him. by him, By her. About by it. it, By them. by them. அவ்வளவுதான். look at this. இந்த டேபிளை நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரைட். யூ டோன்ட் நீட் அட் ஒன் பாயிண்ட் வந்து தமிழே தேவையில்லை, இங்கிலீஷ்க்கு வந்துடும் உடனே. எதுக்காக தமிழ்ல போடுறோம்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து தெரியணும். இப்ப பாருங்க, இங்க இங்க வாட் வி டிட், அது அப்படின்னாலும் இட்டு தான், இட் இஸ் இட். அதனைனாலும் இட்டு தான். ரைட். இந்த யூ வந்து நான் சொன்னேன் இல்லையா, நீனாலும் யூ தான், நீங்கள்னாலும் யூ தான், உன்னைனாலும் யூ தான், உங்களைனாலும் யூ தான். ஸோ 4 different பிளேசஸ்ல யூ வந்து இருக்குது. Now look at this. Go